மழை காலத்துல நல்லா ஸ்பைசியா சாப்பிடணும், நம்ம விருப்பப்படும், உடம்பு கேட்கும். ஆனா அது என்ன ஆகுதுன்னா செரிமான பிரச்சனையை கொண்டு வரும். இந்த ப்ரிசர்வ்ட் ஐட்டம்ஸ் இருக்குல்ல, அதுவே உடம்ப வந்து செரிமான பிரச்சனையை உண்டாகும். அப்போ இந்த மழை காலத்துல அந்த மாதிரி ரொம்ப நாள் ப்ரிசர்வ் பண்ணி சாப்பிட்றது அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. மழைக்காலத்துல வந்து நம்ம பாடி வந்து ஒரு விஷயத்த கேட்குது. சரி, நம்மளும் அந்த இதுக்கு வந்து ஆசைப்பட்டு போகும்போது அதுல இருந்து ஒரு நோய்கள் வருது அப்படின்னா அது எதனால, என்ன காரணம் வந்து கிருமிகள் இல்லாம வேற ஒரு காரணமும் இருக்கும். அப்படி தனிப்பட்ட காரணம் எதா இருக்கா? எல்லாருக்குமே வந்து இந்த டயரியா வருதில்ல, மலேரியா வருதில்ல, டெங்கு வருதில்ல, சில பேருக்கு மட்டும்தான் பாதிக்கப்படுறாங்க. அப்பனா அவங்க தனிப்பட்ட முறையில பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவா இருந்தாலும் இந்த பிரச்சனைகள் வரும். கொசுக்களோட உற்பத்தி வந்து மழை காலத்துல அதிகமா இருக்கும். அதுல பக்கத்துல இருக்கிற மக்கள் வாழும் இடத்துல அதை அஃபெக்ட் ஆகுறாங்க. அப்ப மழைக்காலங்கும் போது நார்மலா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், ரோட்ல வந்து இப்ப இருக்க காலத்துல வந்து எந்த இடத்துல வேணாவே கொசு வந்து உற்பத்தி ஆகும். அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து எப்படி வந்து பாதுகாக்க முடியும் சார் நம்மள? நம்ம வந்து இயற்கையான கொசு விரட்டிகளை நம்ம வந்து பயன்படுத்தணும். ஹெப்டி ஹெல்த் வியூவர்ஸுக்கு வணக்கம். மழைக்காலம்னாவே நம்மளுக்கு வந்து ஒரு சைடு வந்து அது அழகா இருந்தாலுமே ஒரு சைடு வந்து நமக்கு நிறைய அதனால நோய்கள் வருது அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனையாவே இருக்கும். ஸோ எந்த மாதிரி நோய்கள் வருது, அதுக்கான மருந்துகள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம சித்த மருத்துவர் கலைவாணன் சார்ட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. மழைக்காலம் அப்படின்னாவே ஒரு அழகான விஷயமும் கூட, அதனாலும் மழையில நடந்தா நிறைய நோய் வரும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன மாதிரி நோய்கள் வந்து வரும் சார்? மழைக்காலம் ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு சூழ்நிலை தான். இருந்தாலும் அதை வந்து கவனமா கையாளணும். வெயில் காலத்தை கூட நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிடலாம். மழை காலத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா அது வந்து பலவிதமான நோய்களை கொண்டு வருது. மிக முக்கியமா வந்து அடிப்படையிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த வயிற்றுப்போக்கு, டயரியா சொல்லக்கூடியது, மலேரியா வரும், டெங்கு வரும், குளிர் ஜுரம் வரும், காய்ச்சல் வரும். இந்த மாதிரி பலவிதமான வைரல் ஃபீவர் வரும், பாக்டீரியல் ஃபீவர் வரும். ஏன்னா உணவும் ரொம்ப கவனமா இருக்கும். ஏன்னா இந்த டைம்ல தான் வந்து மழை காலத்துல நல்லா சூடா சாப்பிடணும், ஸ்பைசியா சாப்பிடணும், நம்ம விருப்பப்படும், உடம்பு கேட்கும். ஆனா அது என்ன ஆகுதுன்னா செரிமான பிரச்சனையை கொண்டு வரும். ஸோ உணவுல ரொம்ப கவனமா இருக்கணும். அதே போல வந்து பர்சனல் ஹைஜீன், அதாவது வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ள வராங்கன்னா கை கால்லாம் முகம்லாம் நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் போகணும். முன்னாடி இந்த பழக்கம்லாம் இருந்துச்சு. இப்போ வந்து அது எதுவுமே கிடையாது. அதனால ஈஸியா வந்து இந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், வைரல் இன்ஃபெக்ஷன் மழை காலத்துல வரதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. மழைக்காலத்துல வந்து டயரியா பிரச்சனை நீங்க சொன்ன மாதிரி ஒண்ணு வந்து கிருமிகள் இருந்தாலும் ஃபுட்டுன்னு வேற சொல்லியிருந்தீங்க. அப்போ வந்து மழைக்காலத்துல வந்து நம்ம பாடி வந்து ஒரு விஷயத்த கேட்குது. சரி, நம்மளும் அந்த இதுக்கு வந்து ஆசைப்பட்டு போகும்போது அதுல இருந்து ஒரு நோய்கள் வருது அப்படின்னா அது எதனால, என்ன காரணம் வந்து கிருமிகள் இல்லாம வேற ஒரு காரணமும் இருக்கும். அப்படி தனிப்பட்ட காரணங்கள் எதா இருக்கா? தனிப்பட்ட காரணம் பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறைவா இருக்குது. ஏன்னா வந்து எல்லாருக்குமே வந்து இந்த டயரியா வருதில்ல, மலேரியா வருதில்ல, டெங்கு வருதில்ல, சில பேருக்கு மட்டும்தான் பாதிக்கப்படுறாங்க. அப்பனா அவங்க தனிப்பட்ட முறையில பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவா இருந்தாலும் இந்த பிரச்சனைகள் வரும். இப்போ நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துற மாதிரி அவங்க உணவுகள், எக்ஸசைஸ், முத்ராஸ், பிரீத்திங் எக்ஸசைஸ் இது எல்லாமே பண்ணணும். பண்ணி அவங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில அவங்க தாக்காம பாதுகாப்பா இருக்க முடியும். அது இப்ப வயிற்றுப்போக்கு இல்லாம மழைக்காலத்துல நிறைய நோய்கள் வருது. அடிப்படையா வந்து நம்ம வயிற்றுப்போக்குங்கும் போது இன்னும் பெரிய பெரிய நோய்கள்லாம் வந்து இதுல இருந்து காரணமா வரும். அப்படி என்னென்ன வந்து மனிதர்களுக்கு மழை காலத்துல வருது? கொசுக்களால் பரவக்கூடிய நிறைய நோய்கள் உண்டு. மலேரியா இருக்கு, டைஃபாய்டு இருக்கு. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஏன்னா கொசுக்களோட உற்பத்தி வந்து மழை காலத்துல அதிகமா இருக்கும். சில இடத்துல வந்து சாக்கடையில வந்து தேங்கி இருக்கும். அதாவது தண்ணி போக முடியாம ஒரு குட்டை மாரி தேங்கி இருக்கு. அதுல வந்து கொசுக்கள் வந்து உற்பத்தி ஆகுது. அதுல பக்கத்துல இருக்கிற மக்கள் வாழும் இடத்துல அத அஃபெக்ட் ஆகுறாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப மழைக்காலங்கும் போது நார்மலா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், ரோட்ல வந்து இப்ப இருக்க காலத்துல வந்து எந்த இடத்துல வேணாவே கொசு வந்து உற்பத்தி ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இருந்து எப்படி வந்து பாதுகாக்க முடியும் சார் நம்மள? அது வந்து நம்ம வந்து இயற்கையான கொசு விரட்டிகளை நம்ம வந்து பயன்படுத்தலாம். எப்படின்னா இந்த வெற்றிலை இருக்குல்ல, வெற்றிலையை விட வேப்பிலை வந்து நல்லா பெஸ்ட்டாக வேலை செய்யும். வேப்பிலை வந்து ரொம்ப முற்றின வேப்பிலையை வந்து எடுத்துட்டு வந்து அதை வந்து நம்ம ஃபயர் பண்ணணும். அதுல இருந்து வரக்கூடிய புகை அது வந்து கொசு வந்து விரட்டியா பயன்படும். தேங்காய் நாரும் அப்படிதான். தேங்காய் நாரும் நம்ம வந்து கொசு விரட்டி மாதிரி பயன்படுத்தலாம். இன்னொரு விஷயம் வேப்ப எண்ணெய். வேப்ப எண்ணெயில வந்து தீபம் ஏத்தி வைக்கலாம். அந்த மாதிரி தீபம் ஏத்தி வைக்கும் போதும் அந்த கொசுக்கள் வராம நம்ம வீட்டை வந்து பாதுகாக்க முடியும். இப்ப கொசுக்கள்னால பரவுறது வந்து ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கு. வயிற்றுப்போக்கு வந்து உணவுகளால வந்து வரும். அது இல்லாம மழைக்காலத்துல வந்து இந்த ஃபீவர்னாலும் எதுனாலும் இருக்கு. அதுக்கு காரணம் வந்து என்னவா இருக்கும் சார்? அது முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பாக்டீரியன் வைரல் இன்ஃபெக்ஷன்லாம் வந்து ரொம்ப ஈஸியா பரவக்கூடிய காலகட்டமா இருக்கிறதால நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்குது. அதனால அவங்களுக்கு வந்து ஈஸியா மற்றவங்க கிட்ட வந்து ஸ்ப்ரெட் ஆயிடுது.
இன்ஃபெக்ஷன் ஆகுது. அப்ப இன்ஃபெக்ஷன் வந்து தடுக்கிறதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்திக்கணும். அது ஒண்ணு தான் இதுக்கு மிக முக்கியமான விஷயம். நீங்க சொன்ன மாரி கிருமிகள் தாக்குனீங்க. இதுல எனக்கு ஒரு டவுட் இருக்கு சார். நெறைய பேரு மழைக்காலம்னா சமைக்கிறதே ரொம்ப சங்கடப்படுற நாளா தான் இருக்கும். ஏன்னா மழை பெய்யுது, குளிருது அப்படி இப்படின்னு நெறைய ரீசன் சொல்லுவாங்க. அப்போ வந்து ஃப்ரிட்ஜ்ல நெறைய உணவுகள் வந்து வச்சு சாப்பிடுவாங்க. அதனாலயுமே வந்து நோய்கள் வருமா சார்? பொதுவாவே வந்து பிரிசர்வ்ட் ஐட்டம்ஸ் வந்து சாப்பிடக்கூடாது. ஃப்ரிட்ஜ் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப அவசியமானதா ஆயிடுச்சு. ஆனா வந்து அத வந்து எப்படி பயன்படுத்தணும்னா, தேவைக்கு தேவைக்கு அதிகமா சில பேர் பயன்படுத்துவாங்க. ஏன்னா, 1 வாரத்துக்கு உண்டான தோசை மாவ அரைச்சு வச்சுருவாங்க. அது மாரி ஒரு 2, 3 நாளுக்கு வேண்டியத அப்படியே சமைச்சு வச்சுருவாங்க. அந்த மாரிலாம் ரொம்ப அதிகமா அத வந்து பயன்படுத்தக்கூடாது. அதுவே வந்து நோய வந்து உருவாக்கும். அந்த பிரிசர்வ்ட் ஐட்டம்ஸ் இருக்குல்ல, அதுவே உடம்ப வந்து செரிமான பிரச்சனைய உண்டாக்கும். அப்ப இந்த மழை காலத்துல அந்த மாரி ரொம்ப நாள் பிரிசர்வ் பண்ணி சாப்பிடுறத அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. அப்பப்போ சமைச்சு சாப்பிடுறது தான் பெஸ்ட்டு. பட் இப்போ அதெல்லாம் வந்து சூழ்நிலை எல்லாருமே வேலைக்கு போகணுங்கிற மாரி காலகட்டம் இருக்கிறதால, அட்லீஸ்ட் 1 நாள், 2 நாள், 3 நாள்லாம் போக்கூடாது. அந்த மாரி இல்லாம பார்த்துக்கிட்டா நல்லது. நீங்க சொன்ன மாரி உணவு நெறைய விஷயங்கள் வந்து கடைபிடிச்சா கரெக்ட்டா இருக்குங்க. அப்ப என்ன மாரி உணவுக எடுத்துக்கலாம்? எந்த விஷயத்த வந்து இந்த காலத்துல வந்து கடைபிடிச்சா நோய்கள்லருந்து தப்பிக்கலாம் சார்? இந்த காலகட்டத்தில நம்ம ரொம்ப கார உணவுகள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். ஆனா, இந்த காலகட்டத்தில கசப்பு சார்ந்த உணவுகள் எடுக்கணும். ஈஸியா நமக்கு வந்து செரிமானம் ஆகக்கூடிய உணவுகள் எடுத்துக்கணும். அதாவது திப்பிலி ரசம், மிளகெல்லாம் வந்து அதிகமா பயன்படுத்தணும். அதிகப்படியான இந்த மைதா ஐட்டம்ஸு அதெல்லாம் வந்து பயன்படுத்தக்கூடாது. ஈஸியா டைஜஸ்ட் ஆகுற மாரி உணவுகள் வந்து எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லது. காய்கறி சூப்பு சாப்பிடலாம். அதெல்லாம் ஈஸியா டைஜஸ்ட் ஆகும். அதேபோல நம்ம வெஜிடபிள்லயே நெறைய விஷயங்கள் வந்து ஈஸியா நம்ம சமைச்சு சாப்பிடுற மாரி வெரைட்டியா இருக்கு. அந்த மாரி வெரைட்டீஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நீங்க சொன்ன மாரி நெறைய விஷயங்கள் வந்து இதுல இருக்கு. ஸோ இதுக்கு இது மாரி நோய்கள் வந்தா வீட்லயே பாட்டி வைத்தியங்கள் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அப்படி ஏதாச்சும் இருக்கா சார்? இதுக்கு வந்து சுக்கு கஷாயம் சாப்பிடுவாங்க. அதேபோல வந்து சில பேருக்கு வந்து தும்மலு, அத வீசிங் பிரச்சனைலாம் வரும். அவங்களுக்குலாம் வந்து ஸ்டீம் பாத் எடுக்கலாம். அது வந்து நொச்சி இலை போட்டு ஆவி பிடிக்கலாம். ஆவி பிடிச்சா ரொம்ப நல்லா பெஸ்ட்டா வேலை செய்யும். அதேபோல குளிக்கும்போது கல் உப்பு போட்டு குளிக்கணும். அதுவும் வந்து மைண்ட் லெவல்ல வந்து ரொம்ப ரெஃப்ரெஷ் ஆகும். ஏன்னா, இந்த ஒரு பீரியட்ல வந்து எப்படி இருக்கும் ரொம்ப மந்தமா இருப்பாங்க. ஸோ அவங்களோட ரெஃப்ரெஷ் பண்றதுக்கு இந்த சால்ட் வாட்டர் பாத் வந்து ரொம்ப சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். இது எல்லாமே வந்து பாட்டி வைத்தியமா நம்ம பண்ணலாம். ஸோ மழைக்காலத்துல வர நோய்கள்லாம் எதனால வருது? அதுக்கான மருந்துகள் என்ன? ஃபுட்டுலாம் இந்த மாரி மாத்துனா இந்த இதெல்லாம் தடுக்கலாம் அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.